IAS அதிகாரி பெயரில் போலி பணி நியமன ஆணை வழங்கி கோடிக்கணக்கில் ஏமாற்றியதாக இளைஞர் புகார் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் சமூகரெங்கபுரத்தை சேர்ந்த ஆனந்த் SP அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் சங்கத்தின் மாநில பொருளாளர் மனோகரன் என்பவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 14 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு IAS அதிகாரி கண்ணப்பன் கையொப்பமிட்ட பணி நியமன ஆணையை தந்து ஏமாற்றியதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளரும் மாநில பொருளாளரும் 2 பேரும் சேர்ந்து அதே சங்கத்தை சேர்ந்த அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய வாரிசுகளிடம் சுமார் 4 கோடி ரூபாய் ஏமாற்றி மோசடி செய்து போலியாக அரசு ஆணை தயார் செய்து வேலைவாய்ப்புக்கான அரசு ஆணையும் தயார் செய்து கொடுத்து ஏமாற்றியுள்ளார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் அண்ணா சாலை மீன் மார்க்கெட் பின்புறம் கழிவுநீர் பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதற்காக மாநகராட்சி சார்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பள்ளம் தோண்டுவதற்காக பாறைகளை வெடிவைத்து தகர்த்துள்ளனர். இதனால் நில அதிர்வின் காரணமாக அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளின் சுற்றுப்புற சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது. இந்த பகுதியில் பம்பிங் ஸ்டேஷன் நோண்டுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அனுமதியும் வாங்கியிருந்தாங்க. ஆனால் முறையாக இது புறம்போக்கு லேண்டுன்றதுனால அது சரியான முறையில் செய்ய முடியல அவங்களால. அதை வெடி வச்சு தகர்க்கக்கூடிய அவசியமும் இல்லை. ஆனால் வெடி வச்சு தகர்த்ததுனால இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பகுதியில் இருக்கிற வீடுகளும் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் மேடை நாகரிகம் தெரியாமல் ஒவ்வொருவரும் எழுந்து அவரவர் இஷ்டத்திற்கு பேசத் தொடங்கினர். இதனால் தொண்டர்களின் தொடர் கூச்சல் மற்றும் சலசலப்பு காரணமாக கூட்டம் ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. கூட்டத்திற்கு வந்த 40-50 பேர் ஆயிரக்கணக்கில் புகார்களை அடுக்கியது பார்ப்பதற்கே மிகவும் நகைப்பாக இருந்தது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்தவர்கள் பழைய பேருந்து நிலையத்தில் தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்திச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் வாகன பாதுகாப்பகம் அமைக்கப்படவில்லை. இதனால் இருசக்கர வாகனங்கள் பாதுகாப்பகம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்துறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது. என்கிட்ட இந்த நன்னியில் சுற்றி கிட்டத்தட்ட 50 கிராமங்கள் இருக்குது. அந்த 50 கிராமத்துலேயும் வெளியில் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, வெளியில் வேலைக்கு போகிறவங்க ஒவ்வொருத்தரும் 2 வீலர் நிறுத்திட்டு போகணும். அதுக்கு இடம் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அதிமுகவில் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சைக்கிள் நிறுத்துறதுக்கும் 2 வீலர் நிறுத்துறதுக்கும் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ விரிவாக்கம் பண்ணி புது பஸ் ஸ்டாண்ட் ஆக்கின பிறகும் பஸ் ஸ்டாண்டில் வாகனம் நிறுத்துறதுக்கு ஸ்டாண்டு இல்லை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உப்பார் அணைக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக தெரிவித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் உப்பார் அணை பகுதியில் நடைபெறும் காத்திருப்பு போராட்டத்தை கைவிடுவது குறித்து கலந்து ஆலோசிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் உழவர் சந்தை அருகே அதிமுக ஆட்சியில் 93 லட்சம் செலவில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடத்தப்பட்ட நவீன மீன் அங்காடியை அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட விடியா திமுக அரசு பூட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் அதிமுக ஆட்சியில் பொதுமக்களின் சிரமத்தை போக்க நவீன மீன் அங்காடி திறக்கப்பட்டது. ஆனால் இந்த விடிய அரசு அந்த அங்காடியை மூடியதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. ஆகவே மீன் அங்காடியை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து ராமநாதபுரம் நகராட்சி இதில் முன்னுரிப்பு காட்டி இதை பயன்பாட்டுக்கு வருமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதிரி பூட்டி கிடக்கிறதுனால சமூக சிந்தனை இல்லாத சில தவறான சிந்தனை உள்ள மனிதர்கள் மதுபானங்கள் குடிக்கவும் தவறான செயல்பாடுகளுக்கு இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு நிலையை இந்த ராமநாதபுரம் நகராட்சியே உண்டாக்கி கொடுப்பது போன்று இருக்கின்றது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜரின் 177வது ஆராதனை விழாவில் 1000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சத்குரு தியாகராஜர் வாழ்ந்த அவரது இல்லத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக உஜ்ஜவிருத்தி புறப்பாடு நடைபெற்றது. பின்பு தியாகராஜரின் உருவச் சிலைக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது.
வேலூர் மாவட்டம் கன்னிகாபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் கடந்த 2 ஆண்டுகளாக குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கழிவுநீரை அகற்றுவதுடன் கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஒரு வருஷமாவே நடக்கிற வழி இங்க பாருங்க சார், காலை வைக்க முடியுமா? மனுஷங்க நடந்து கூட போக முடியல, உடம்பு கூசுது, காவா நாத்தடிக்குது. எவ்வளவு குழந்தை குட்டிங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. யாருக்குன்னா ஒருத்தருக்கு நோய் வந்துச்சுன்னா இவங்கள பாப்பாங்களா? வீடு வாடகை கட்ட முடியல, சொந்த வீடு வேணும் நாங்க வாங்கி இருக்கிறோம். எப்படி சார் கவர்மெண்ட் காவா தண்ணி போறதுக்கு வழி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம அப்ரூவல் கொடுத்தாங்க? பார்க்காமல கொடுத்துருப்பாங்க. அந்த பாட சொல்லல, இலவச வீடு கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். எப்படி அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் இல்லாம ஆனா வரி கட்ட சொல்லி மட்டும் வந்துடுது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் மின்சார இணைப்பு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்ட கழிவறையை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஆதி திராவிட மக்களின் பயன்பாட்டிற்காக 5 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கழிவறை 2 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இங்கு மின்சாரம், தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஊராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். இந்த கழிப்பிடம் சுகாதாரமும் இல்லாமலும் மின்சாரமும் இல்லாமலும் தண்ணீரும் இல்லாமலும் இந்த கழிப்பிடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கழிப்பிடத்தினால் சுத்தம் இல்லாத காரணத்தினால் நோய் பரவும் அபாயமும் மக்களுக்கு ரொம்ப அவதியாகவும் இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு மின்சாரமும் தண்ணீரும் செய்து தருமாறு ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் காவல் நிலையம் எதிரே நெடுஞ்சாலை ஓரமாக விபத்து மற்றும் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகவே அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி சாலை நடுவே கவிழ்ந்ததில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு 24 டன் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றுள்ளது. அப்போது செஞ்சி அடுத்த முட்டத்தூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே லாரி சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி பழைய சிறுவாங்கூரில் மீன்பிடிக்க சென்றவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாந்தப்பாளையம் காட்டுக்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மணிமுத்து அணையில் மீன்பிடிக்க சென்று பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் சிலர் அவரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே செலவினங்களில் முறைகேடு நடைபெறுவதாக திமுக பேரூராட்சி மன்ற தலைவரிடம் திமுக நகர செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மையநாயக்கனூர் பேரூராட்சியில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதே கட்சியைச் சேர்ந்த நகர செயலாளர் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் செலவினங்களில் முறைகேடு நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக நகர செயலாளரே விடியா அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது விடியா ஆட்சியின் அவலத்தை எடுத்துக்காட்டியுள்ளது. நீலகிரி உதகையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்காமல் நல்ல நிலையில் உள்ள சாலையை சீரமைக்கிறோம் என்ற பெயரில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரத்திற்கு செல்லும் சாலைகள் சிதிலமடைந்து சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்துள்ள நிலையில் விடியா திமுக அதை சரி செய்யாமல் மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது. நல்ல நிலையில் இருந்த கமர்ஷியல் சாலை முதல் மத்திய பேருந்து நிலையம் வரையிலான சாலைகளை சுரண்டியுள்ளனர். இதனால் தேவையில்லாததற்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் விடியா மாடல் ஆட்சியா என அப்பகுதிவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நிறைய இடத்துல குழி பள்ளம் எல்லாமே இருக்குது. அந்த இடம் அந்த ரோடெல்லாம் சரி பண்ணாம நல்லா இருந்த ரோடை வெட்டிட்டு கடையில் இருக்க பொருளுக்கு ஹோட்டலில் எதுவுமே சாப்பிட முடியறதில்ல. எல்லாமே டஸ்ட்டு, பொருளுங்கள்லாம் நாஸ்தி ஆகுது. முனிசிபாலிட்டி சரியான முறையில் பார்க்கிங் விடலை. இங்கே ஏதாவது நின்றாங்கன்னா வண்டி அப்போக்கு பார்க்கிங்க்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா உடனே ஃபைன் போடுறாங்க. இறங்குறது இல்லை, பாட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே ஃபைன் போட்டுடுறாங்க வண்டிக்கு. அப்போ எங்கள் வாகனத்தில் ஆகாயத்தில் நிற்க வச்சா நம்ம வண்டி இறக்க முடியும்? எதுவுமே சாப்பிட முடியறதில்ல. சண்டைக்கு வராங்க, ஹோட்டலில் சண்டைக்கு வராங்க, கடைகளில் சண்டைக்கு வராங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்டாக புது கடையை வச்சுட்டு செகண்ட் ஹேண்டாக விற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி திருச்செந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பாதையை மறைத்து விளம்பர திமுகவினர் பேனர் வைத்துள்ளனர்.
500க்கும் மேற்பட்ட மாணவிகள் தினசரி கடந்து செல்லும் இடத்தில் பொறுப்பில்லாமல் வைக்கப்பட்டுள்ள பேனரை அகற்ற வேண்டுமென பெற்றோர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுகவினர் விளம்பரம் தேட பள்ளி நுழைவு பகுதிதான் இடமா என அப்பகுதிவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திமுக கட்சிக்காரங்க அனைவரும் அனுமதி இல்லாமலே போர்டு எல்லா இடத்தும் வச்சுக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவுகள் போர்டு விளம்பர பதாகைகள் அங்கங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவே இருக்குது. அதையும் மீறி திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் ஆங்காங்கே போர்டுகள் வச்சு பொதுமக்கள் இடையூறு பண்ணுறாங்க. இந்த காற்று நேரம் போர்டு கீழே விழுந்து மாணவி உயிர் சேதப்பட்டால் திமுக அரசு ஏற்றுக்கொள்ளுமா? இதை மாவட்ட கண்டுகொண்டு உடனே பொருள் அப்லோட் பண்ணணும். கிருஷ்ணகிரி காருகொண்டப்பள்ளி கிராமத்தில் எருது விடும் விழா களை கட்டியது. 150க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உற்சாகத்துடன் விழாவை கண்டு ரசித்தனர். ஓஎம்ஆர் அருகே உடலில் காயங்களுடன் அழுகிய நிலையில் திருநங்கை உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காயங்கள் எதுவும் இல்லை என மருத்துவர்கள் கூறியதாக போலீசார் தெரிவித்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெரும்பாக்கத்தை சேர்ந்த திருநங்கையான செம்மி இரவு வீட்டிலிருந்து சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பாததால் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் 3 நாட்கள் கழித்து செம்மியை உடல் அழுகிய நிலையில் கண்டெடுத்தனர். உடலில் காயங்கள் உள்ளதால் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளதென போலீசார் கூறியுள்ளனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் நகராட்சி வார்டுகளுக்கு பொன்னை ஆற்றிலிருந்து பைப்லைன் வழியாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோளேரி பகுதியில் தரைப்பாலம் அருகில் குடிநீர் பைப்லைன் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. விடிய ஆட்சியில் பராமரிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் காலம் கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை மூடி கிடப்பதால் கடும் அவதி அடைந்துள்ளனர். 2 ஆண்டுகளாக உரிய பராமரிப்பு இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய பாலூட்டும் அறையின் கதவு கண்ணாடிகள் உடைந்து சிதிலமடைந்துள்ளது. எனவே விடியா அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாய்மார்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் நகராட்சியில் திமுகவினரின் அராஜகம் தலைவிரித்து ஆடும் நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் விவாதமே இல்லாமல் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கேள்வி கேட்டும் முறையான பதில் இல்லாததால் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டம் நடத்துவதே தீர்மானம் குறித்த விவாதம் நடத்ததான் என்ற நிலையில் அதுவும் நடத்தாமல் நகராட்சி தலைவர் மெஹ்ரிவா பர்வீன் ஆல் பாஸ் என கூறி சென்றதால் எதற்காக இந்த கூட்டம் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரதான மலைசாலை ஓரங்களில் கட்டுமான பொருட்கள் மற்றும் கட்டிட கழிவுகள் குவியலாக கொட்டப்படுவதால் விபத்துகளில் சிக்குவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதி ஒரு வழி சாலை போல் மாறியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதும் தொடர்கதையாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அதிகாரிகளின் துணையோடுதான் இவையெல்லாம் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் கடந்த 4 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் பொது கழிவறை கட்டிடத்தை உடனே திறக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நரியம்பட்டியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 2019ஆம் ஆண்டு சுமார் 6 லட்சம் மதிப்பீட்டில் பொது கழிப்பிடம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கழிப்பறையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடாமல் விடியா அரசு அலைக்கழித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் KK ரோட்டில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிலிண்டர் லாரி சிக்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விடியா ஆட்சியில் மந்தகதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் பல பகுதிகளில் பள்ளம் தோண்டி அப்படியே திறந்து கிடக்கிறது. பணிகள் முடிவடைந்த இடத்திலும் சாலை அமைக்காததால் விபத்துகள் தொடர்கதையாவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கூட்டணி கட்சியினரே விடிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் 77 லட்சம் தொழிலாளர்களின் தரவுகள் தொலைந்து விட்டதாக அதிகாரிகள் மெத்தன போக்குடன் பதிலளிப்பதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தரவுகள் தொலைந்து விட்டதாக கூறுவதால் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை என அரசின் எந்த திட்டங்களையும் பெற முடியாமல் 77 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்க்கையை விடிய அரசு சீரழித்து விட்டதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பனிக்காலத்தில் மட்டுமே பூக்கும் பாட்டில் பிரஷ் மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இளஞ்சிவப்பு மற்றும் வெண்மை நிறத்தில் மலர்ந்து பார்ப்பவர்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் இந்த மலர்களின் பிறப்பிடம் ஆஸ்திரேலியா என்று கூறப்படுகிறது. பாட்டில்கள் கழுவ பயன்படும் பிரஷ் போன்ற தோற்றம் கொண்டுள்ளதால் பாட்டில் பிரஷ் மலர் என்றே இது அழைக்கப்படுகிறது. ஏரி சாலை, பிரையன் பூங்கா, அப்பர் லேக், லாஸ்காட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். ராமநாதபுரம் காட்டு பரமக்குடியில் இடத்தகராறில் திமுக ஆதரவாளர் பாலமுரளி கிருஷ்ணன் என்பவர்
அதே பகுதியைச் சேர்ந்த நாகஜோதியை அரிவாளால் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாகஜோதி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ஆனால் திமுக ஆதரவாளர் என்பதால் பாலமுரளிக்கு ஆதரவாக செயல்படுவதால் அவர் நண்பர்களுடன் இலங்கைக்கு சுற்றுலா சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியவருக்கு ஆதரவாக செயல்படுவதுதான் திராவிட மாடலா என வேதனை தெரிவித்துள்ளனர். என் வீட்டை அபகரிக்கிறக்காண்டி என்னை அடிக்க பிடிக்க ஓயாமல் தொந்தரவுனாங்க. ஆள் இல்லாதன்னு பார்த்து என்னை குழம்பு வெளியிட்டாங்க. கம்ப்யூட்டர் தாக்கி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். திமுக கட்சிக்காரங்க உதவுறாங்க. அவங்க சுற்றுலா பயணம் போயிட்டாங்க. தப்பிக்க விட்டுட்டாங்க. போலீஸ்காரங்க சில காசுகளை பணத்தை வாங்கிக்கிட்டு சுற்றுலா பயணம் போயிட்டாங்க. 4 பேருக்கு பிடிச்சி நீங்கள் உள்ளே ஓடணும். நான் அனாதைக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். எனக்கு யாருமே கிடையாது. இது நான் எல்லாருக்கும் சொல்கிறது. அடுத்தவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வரக்கூடாது. என்னை வர அனாதைகளுக்கு வரக்கூடாது. என்னை தாக்குற மாதிரி யாரும் தாக்கக்கூடாது. அவங்கள பிடிச்சி காவல்துறையை எப்படியா தூக்கி உள்ளே போடணும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழூரில் 1 வார காலமாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். முதல்நிலை ஊராட்சியில் குடிநீர் குழாய் உடைந்து 2 மற்றும் 4வது வார்டில் 1 வாரமாக குடிநீர் வழங்காததால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடியா திமுகவின் கூட்டணி கட்சியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் ஆட்சியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ராஜாஜி நகரில் அமைந்துள்ள மாவட்ட நல வாரிய அலுவலகம் முன்பு இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பில் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவிந்தா கோவிந்தா என்ற கண்டன கோஷம் எழுப்பினர். சிவகங்கை அரண்மனை வாசல் முன் தொண்டர்களே இல்லாமல் திமுக மத நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடியது விடியா ஆட்சியால் மக்களிடம் ஏற்பட்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. சேலத்தில் முன்னாள் அதிமுக கவுன்சிலரின் நடவடிக்கையால் தனியாரிடம் ஆக்கிரமிப்பில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மாநகராட்சி அதிகாரிகள் மீட்டனர். சக்தி நகர் பகுதியில் பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 5000 சதுர அடி நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து நிலத்தை சுற்றி மதில் சுவர் அமைத்திருந்தார். இது தொடர்பாக முன்னாள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சரவணன் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் மாநகராட்சி நிர்வாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. மேலும் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு விடியா திமுகவினர் காலதாமதமாக வந்ததால் மாணவ மாணவிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. 2023-24 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு உதவி பெறும் பள்ளியில் நடந்த இந்நிகழ்ச்சிக்கு திமுகவினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்ததால் மாணவர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஆளும் கட்சியினர் என்பதாலேயே திமுகவினர் இவ்வாறு நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி பின்புறம் உள்ள வளாகத்தில் திடீரென்று தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். காய்ந்த இலைகள் மற்றும் புற்கள் அதிக அளவில் இருந்ததால் வெயிலின் தாக்கம் காரணமாக தீப்பிடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு போராட்டம் மேற்கொண்டதால் அரசு அலுவலகங்கள் முடங்கின. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களுக்கு பணிக்கொடைகளை வழங்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டம் முழுவதும் 1673 பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று விடுப்பு மேற்கொண்டதால் மாவட்ட ஆட்சியரகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் பணியாட்கள் இல்லாமல் வெறிச்சோடியது. இதனால் பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர்.